வணக்கம். சமீபத்தில் நம்முடைய மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட்டில் இவிஎம்ஐ தடை செய்ய வேண்டும் என்கிற மனுக்கள் தொடர்பான விவாதத்தில் சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரும் பட்சத்தில் 97 கோடி வாக்காளர்களுடைய வாக்குகளை எண்ணி முடிப்பதற்கு எவ்வளவு காலமாகும்? இதுதான் சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்ட கேள்வி. இதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, 12 நாட்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த ஒரு 15 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போது தேர்தல்கள் நடந்தாலுமே தேர்தல்கள் நடந்து அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதனுடைய முடிவுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திய மக்கள் குறைந்தபட்சம் 1 மாதத்திலிருந்து 1.5 மாதங்கள் வரையும் காத்து கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? உங்கள் செப்டிக் டேங்கில் துர்நாற்றமா வழிந்து வருகிறதா? நோய் பரப்பும் கரப்பான் கொசு தொல்லையா? கவலை வேண்டாம், கிளீன் செய்ய லாரி வேண்டியதில்லை. பிரிஸ்டினோ வாரியர் செப்டிக் டேங்க் கிளீனர் ஒன்றே போதும். தேர்தல் நடந்து முடிந்த உடனே இங்கே முடிவுகள் அறிவிக்கப்படுகிறதா? இல்லை. ஏன்னா பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பிற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, அவர்களுக்கு தகுந்தாற்போல் வடிவமைக்கப்படுகிறதுங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கடந்த காலங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதனுடைய அடிப்படையில் 5 கட்டம், 3 கட்டம், 10 கட்டம் இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ அதற்கு பிறகு தான் ரிசல்ட்டே வருது. அப்போது இந்த மாதிரியான ஒரு கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கு அப்புறம் இது தொடர்பாக இந்திய மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, 1 மாதம் இல்லை, 5 மாதங்கள் கூட காத்திருக்கிறோம், ஆனால் இவிஎம் தேவையில்லை என்பதுதான் பெரும்பாலான இந்திய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீங்கள் இந்த மாதிரி வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தும் போது 2 நாட்கள் பொறுமையாக இருந்து இந்திய மக்கள் முடிவுகளை தெரிந்து கொண்டார்கள். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த காலகட்டங்கள். இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பதன்படி பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அறிவிப்பதற்கு 12 நாட்கள், சட்டமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகளுக்கு 2 நாட்கள் போதுமானது என்று சொல்லப்படுகிறது. ஒன்றுமில்லைங்க, சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தெலுங்கானாவிலையும் பஞ்சாபிலையும் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட்டது. வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தான் நடத்தப்பட்டது, இல்லையா? 2 நாட்கள் எண்ணப்பட்டது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 2 மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் பாஜக ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்தது, இல்லையா? அப்போ என்னென்னா, அப்போதே ஒரு மிகப்பெரிய அளவில் குரல்கள் வலுவாக இழுக்க துவங்கின. ஏன்னா வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையிலேயே நடத்தலாம், எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, மக்களுக்கு வேண்டியது சரியான நேர்மையான விதத்தில் தேர்தல் நடத்தணும், முடிவுகள் வரணும், எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது, இதுதான் மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டது. ஒன்றுமில்லை, இந்த விவாதத்தின் போது நீங்கள் ஆதார் அட்டையோடு ஏன் வாக்காளர் அடையாள அட்டையும் இணைக்கவில்லை என்பது போன்ற கேள்விகள், கரசார விவாதங்கள் நடந்திருக்கிறது என்பதுதான் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. நாம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இன்றைக்கு உலகத்திலேயே தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எது? அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை, ஜப்பான், இல்லையா? ஜப்பான் மாதிரி தொழில்நுட்பத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஜப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு எந்திரங்கள் மூலமாக தேர்தல் நடக்கவில்லை. பிரிட்டனில் உங்களுக்கு நல்லா தெரியும், மெத்த படித்தவர்கள், இல்லையா, அந்த மாதிரியான மிகப்பெரிய அளவில் வளர்ந்த நாடுகளில் ஒன்று. அந்த நாட்டிலையும் வாக்கு எந்திரங்களுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படவில்லை. இப்போ அமெரிக்காவில் 2லேயுமே இருக்குது, வாக்கு எந்திரங்கள் வேணாலும் தேர்தல் நடத்தலாம், வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் நடத்தலாம். ஆனால் அங்கே பெரும்பாலான நபர்கள் தேர்வு செய்வது எது? வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையிலானதை அந்த தேர்தல்களைத்தான் பல பேர் விரும்புகிறாங்க. அதுபடி தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்றுமில்லைங்க, இந்த வாக்கு எந்திரம் தொடர்பாக உலக அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் வந்திருக்கக்கூடிய சில தீர்ப்புகள், அதுலேயும் மிக முக்கியமானது நான் சொல்ல விரும்புகிறது, 2009 ஜெர்மனி அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், அந்த கோர்ட்டில் இந்த இவிஎம் தொடர்பான மோசடியில் ஒரு வழக்கு வருகிறது. இப்போ அதில் அந்த கோர்ட்டு சொன்ன வாசகம் இன்றைக்கு வரைக்கும் மிக முக்கியமானது. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன தெரியுமா? கம்ப்யூட்டர் எய்டட் ஓட்டிங் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல்
என்று தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நீதிமன்றங்களில் வாக்கு எந்திரங்களில் மோசடி தொடர்பான வழக்குகள் சென்றபோது இப்படிப்பட்ட தீர்ப்புகள் ஏற்கனவே வந்திருக்கிறது. இப்போது மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட்லையும், நம்முடைய இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்லையும் இந்த இவிஎம்மை தடை பண்ணிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது வலுவாக இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் தான் சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு கேள்வி முன்வைத்திருப்பது என்பது இவிஎம்ஐ வருங்காலத்தில் அல்லது விரைவிலேயே தடை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஒன்றுமில்லை, நமக்கு எல்லோரும் தெரியும், கொளத்தூர் தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய செய்திகள் இல்லையா, திமுக சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவம், இது எல்லாமே இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் மீண்டும் வாக்கு எந்திரம் என்பதை இல்லாமலாக்கிவிட்டு வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்துவதா அப்படிங்கிற எண்ணத்தில் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதோ, அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்களோ அப்படிங்கிறதாக இன்றைக்கு இந்திய மக்கள் பரவலாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மிகப்பெரிய சந்தேகத்தின் நிழலில் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, வாக்கு எந்திரங்கள் இல்லையா. இப்போ இன்னைக்கு கூட வந்திருக்கு, தெலுங்கானாவில் ஏறத்தாழ 75 லட்சத்திற்கும் அதிகமான பேர் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு பக்கம் வாக்கு எந்திரங்களின் மீதான நம்பகத்தன்மை பெருமளவில் குறைந்து வருகிறது. மற்றொரு புறம் யார் இனிமேல் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்கிற இடத்தை நோக்கி அதிகார வர்க்கம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தலையெழுத்தை, வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது ஒரு 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 கட்சியினுடைய கைகளில் இருக்கிறதா, அவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் மற்றவர்களெல்லாம் அடிபணிந்து போகிறார்களா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு எழுந்து வருகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.